அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயான நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 1/1/2026 ஆட்சி பெற்ற சனி உங்களுடைய ராசியிலேயே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும். நம்மளால் இதை சாதிக்க முடியலையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தவற விட்டுட்டீங்களேன்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி வேறு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே பறிபோயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். அதாவது பாத சனின்னு சொல்லக்கூடியது. இவ்வளவு நாளாக 5 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பாத சனி கொஞ்சமாக சனி பகவான் உங்களை விட்டு விலகி நகர்ந்து போகிறார். சனி பகவான் விலகி நகர்ந்து போகிறதுனால என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா, உங்களுடைய தீர்க்கமான எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் வருவீங்க. வேகமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பகவான் இருக்கார். 5ஆம் மாதம் கடைசி வரலும், அதாவது 26/5/2026 வரலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் 6ஆம் இடத்துக்கு போய்ட்டார். 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு மன கிளேசங்களை கொடுப்பார். புதிய கடன் சுமைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த கடன்கள் சுப கடன்களாகவே அமையும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வரும். 2ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது குருவின் பார்வையும் அதில் விழுறது பெரிய விசேஷம். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தாலேனால் சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்துவார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் 2ஆம் இடம் ரெண்டுத்தையும் பார்க்கறதுனால தூக்கங்கள் கெடாமல் இருக்கும். வெளிநாடு வெளியூர் சற்று வேலை நிமித்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாத சனின்றதுனால சற்று செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் 11ஆம் மாதம் வரலும் இருக்கார். அந்த 11ஆம் மாதம் வரலும் இருக்கும்பொழுது அபரிமிதமான அலைகள் இருக்கும். அலைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சாதிக்க முடியாத விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அதுக்குன்னு ஓடுவீங்க. அதனால் சில விஷயங்களில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வரும். எப்போது 11ஆம் மாதத்துக்கு மேலே தான் அந்த வெற்றி இலக்கை நீங்கள் அடைய முடியும். ஏன்னா குருவின் பார்வை ராகுவின் மேலே விழுறது. 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய, இடத்தை விட்டு வெளியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாக கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் 2026 கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான வருஷமாகவே இருக்கும். ஏன்னா 7.5 சனி போயின்னு இருக்குது. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். குடும்பத்தில் சில சர்ச்சைகள் இருக்கும். பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு பகவான் போய் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நிலையில் கான்சன்ட்ரேஷன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவானும் மறைஞ்சு போகிறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
தூக்கத்தை கண்டிப்பாக மினிமம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாவது தூங்குறது ரொம்பவும் நல்லது. தூக்கம் கெடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எண்ண அணைகள் ஓடிண்டே போகும். அதனால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்கார், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கும் போகிறார். அதனால் 2 விஷயமும் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் காமாக இருந்து பழகிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ண சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது திருமணத்திற்கு வாய்ப்புகள் வரும். அதை தவிர பார்த்தேனால் முயற்சிகள் சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போது 10ஆம் மாதத்துக்கு மேலே சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தேனால் புதிய கடன் வம்பு, அதாவது இதெல்லாம் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வருது, உங்கள்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு போடுவான், கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். பொறுமையாக இருக்கிறது நல்லது. அந்த காலகட்டம் வந்து தாண்டி போனதுக்கப்புறம் தான் உங்களுடைய காசு திருப்பி வரும். அது வரணும். யாருக்கும் ஜாமீனும் போடாதீங்க, யாருக்கும் பைசாவும் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்கும். அதனால் நிச்சயமாக ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும். உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நீங்கள் இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியது நரசிம்மருக்கு அந்த ஆக்ரோஷம் குறையணும்னு சிவனால் எடுக்கப்பட்ட உருவம்னு சொல்லக்கூடியது. அந்த சரபேஸ்வரருக்கு இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் மேலே ஏவப்பட்ட பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி, இந்த சனியின் தாக்கமும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தேனால் வாரம் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அது பண்ணலையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும். இந்த வருஷம் 2026 ஓரளவு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வருஷமாக அமையும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகத்தில் 10-4 பரிவர்த்தனை ஆறுது. அதனால் வந்து உங்கள் சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் மன அழுத்தம் உண்டு. என்ன சார் எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய ராசிக்கு வந்து 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி வருது. 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வருது. இதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பார்த்தலைனால் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள், மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஒரு தீர்க்கமான முடிவு எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்க முடியாத காலமாக இருக்கும். அதனால் வந்து பிரச்சனைகளை கையில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனுடைய பார்வை வேறு இருக்குது. ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். அந்த காலகட்டத்தில் புதிய வேலை அமையும், புதிய கடன் அமையும். அதுவும் தங்கம், வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதாவது அதை வாங்கிட்டு கட்டுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அடகு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால், அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு மே மாதத்திலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு,
உடம்பில் வந்து இந்த சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு, அது தவிர இந்த இது சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், இந்த மாதிரியான டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர வந்து இந்த தேங்காய், தென்னை மரம், அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, தோப்பு வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கு பின்னடைவு இருக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறார், 5ஆம் இடத்துல கேது பகவான் வரார். எப்போ அப்படின்னா 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதம் 2026 வர்றார். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 11ல் ராகு வந்து அபரிமிதமான பணத்தை கொடுப்பார். அபரிமிதமாக கொடுப்பார். ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் உணர்ந்து, சனி பகவான் வேறு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்ததே, ஆனால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலையும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு சுமாரான வருஷமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. பணம் வரும், ஆனால் உடல்நிலை பின்னடைவு ஏற்படும். எடுத்துக்கொண்ட விஷயங்களில் நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் ராசிநாதனே இருக்கார். நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும். இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்குள்ளே ஆகணும். அதுக்கப்புறம் கேத்து வர்றதுனால அந்த காலகட்டத்தில் அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த விசேஷங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பண வரவில் அபரிமிதமாக இருக்கும். மூத்த சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அவசியமாக வந்து இந்த தேய்பிறை அஷ்டமி அதில் வந்து கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்கும். தேய்பிறை அஷ்டமி வந்து கால பைரவருக்கு மிக சிறந்த நாள். கால பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னா சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார். அவர் தான் வந்து அந்த கோவிலை பார்த்துக்கிறதா சொல்கிறார். அதனால் கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறந்த ஒரு நாள். ஏன்னா சனி பகவானுடைய உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து நல்ல சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இதை பாருங்க, பண்ணுங்க. அதை தவிர நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த 2026 கிடைக்கும்.